அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நமக்கு பழைய சோறு இருந்தால் போதும். மதியானம் வடித்த சோறு மீந்துருச்சுன்னா கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கஞ்சி கூட பயன்படுத்திக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 படி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா 400 கிராம் வரும். அதே மாதிரி கப் அளவு வேணும் அப்படின்னா 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நைட் டின்னருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சிடுங்க. இல்லை காலையில் செய்யணும் அப்படின்னா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு அரிசி. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இது கூட நம்ம சோறு சேர்க்க போகிறோம். இது மத்தியானம் வடித்த சோறு. இப்போ இந்த சோறு கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஊற வச்ச அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா அரைச்சா போதும். ரொம்ப குறக்குறப்பாகவும் அரைச்சிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது. இதை கொஞ்சம் திக்காக தான் அரைக்கணும். இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் கஞ்சி சேர்க்குறீங்கன்னா அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். மிக்சியில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் கிரைண்டர்லேயும் சேர்த்து அரைக்கலாம். அதிகமான குவான்டிட்டி பண்ணும்போது நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன். அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் இந்தளவுக்கு இருக்கணும். அந்த சின்ன சின்ன அரிசி தெரியும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை மாற்றிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் அரைச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்புக்கு பதிலாக தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கல் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஆப்ப மாவு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மெத்தடில் உளுந்து எதுவுமே சேர்க்காமல் வெறும் ரைஸ் மட்டும் சேர்த்து நீங்கள் ஆப்ப மாவு அரைச்சி ஆப்பம் சுட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆனால் இது நம்ம நார்மலாக சுடுற ஆப்பம் இல்லை. இது பேர் மஞ்சள் ஆப்பம்னு சொல்லுவாங்க. மாவு நல்லா கரைச்சி மூடி போட்டு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். நான் ஈவினிங் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. இப்போ மாவு நல்லா புளிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நமக்கு தேங்காயெலாம் அரைச்சி சேர்க்கும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல மீடியம் சைஸில் ஒரு தேங்காய்லேருந்து ஒரு 3/4 தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அது கூடவே 2 பெரிய வெங்காயம், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்தும் செய்யலாம், சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்தும் செய்யலாம். நான் இப்போ 2மே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சோம்பு சேர்க்குறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இந்த டிஷ்க்கு. சீரகம் நமக்கு செரிமானத்துக்கு உதவும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால நம்ம டிஷ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த தேங்காய் மிக்ஸை சேர்த்துடலாம். இப்போ இதில் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ப சோடா, அது சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக ஆப்பத்துக்கு சேர்ப்போம். இதுக்கு சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உப்பு, ஆப்ப சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு கூட நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கலர் இன்னுமே வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடை நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஊற்றிக்கலாம். நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது மெல்லிசாக தோசை மாதிரியும் ஊற்றலாம்,
இதுக்கு வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நெய், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இது சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பராசாப்பம் ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மீன் குழம்பு, கறி குழம்பு, எல்லா விதமான கிரேவியும் நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக இதுக்கு வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை ட்ரை கிரேவிஸ் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். சக்கரை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து அரைப்போல் துவையல், அதுவுமே பக்காவான காம்பினேஷன். நான் இன்றைக்கி இந்த பராசாப்பத்துக்கு கூட அந்த துவையல் வச்சு தான் சர்வ் பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் தோசை மாதிரியும் ஊற்றலாம், குழிப்பணியார சட்டியில் ஊற்றி பணியாரமாகவும் சுட்டு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக் ரெசிபீஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ், அப்புறம் நான்வெஜ்ஜில் நிறைய கிரேவி ரெசிபீஸ் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.